இப்ப சத்யேந்தருமே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஆர்த்தியை பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறான். இப்ப ஆர்த்தியுமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்காம நான் ஓடி வந்துட்டேன்றதுக்காக என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துறியா அப்படின்றத கேக்குறா. நீ அந்த 3 கோடியை லஞ்சமா வாங்கினு ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படின்றத சொல்றான். அடுத்த நாள் ஆர்த்தியுமே அவ கூட வேலை பாக்குற ஒரு புரோக்கர் கிட்ட போயிட்டு நான் லஞ்சம் வாங்கலன்றத வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதுக்கு அவருமே மேம் நீங்க தான் லஞ்சம் வாங்குனீங்களா அது எப்படி இல்லன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றான். சத்யேந்தருமே ஒரு ஆபீசர் வச்சு இதெல்லாம் சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே ஒரு சாட்சியா வச்சு இப்ப ஆர்த்தியுமே ஜெயில தூக்கி போட்டுடுறாங்க. அடுத்த நாள் ஹையர் ஆபீசர் வச்சு ஆர்த்தியோட கேஸுமே விசாரணைக்கு வருது. ஆர்த்திக்கு அகைன்ஸ்டான ப்ரூஃப்மே சத்யேந்தர் சப்மிட் பண்றான். அந்த வீடியோ பாக்குற ஆர்த்தியுமே எதுவுமே பேச முடியாம அமைதியாவே இருக்கா. அந்த வீடியோல ஆர்த்தி வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஆர்த்தியும் அவ ஃப்ரெண்ட் தான் பிஏவ கூடவே வச்சிருந்திருப்பா. அவதான் ஆர்த்தியோட பேரை சொல்லி அந்த 3 கோடியுமே லஞ்சமா வாங்கி இருந்திருப்பா. இதெல்லாம் பாக்குற ஆர்த்திக்குமே இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஆர்த்தி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு இப்ப சத்யேந்தருமே ப்ரூவ் பண்ணிடுறான். இதெல்லாம் பாக்குற ஆர்த்தியுமே சத்யேந்தர் மனசுல இன்னும் அவளுக்கு இடம் இருக்குன்றது புரிய வருது. அடுத்த நாள் இருந்து ஆர்த்தியுமே சத்யேந்தர் கிட்ட நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டா. ஆனா சத்யேந்தருமே ஆர்த்தி அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆர்த்தியும் இப்ப சத்யேந்தர் கிட்ட நான் ரொம்ப லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றத கேக்குறா. சத்யேந்தருமே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்றத சொல்லிடுறான். ஆர்த்தியுமே இப்ப நம்ம இப்படியே கேட்டுட்டே இருந்தா சத்யேந்தர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்றத புரிய வருது. அதனால இப்ப ஒரு ஃபேக்கா அவளுக்கு கல்யாணம் நடக்க போற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்மே பண்ணி வைக்கிறா. அங்க வர சத்யேந்தருமே எங்க திரும்ப ஆர்த்தி இழந்துற போறோன்ற பயத்துல இப்ப அவகிட்ட இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும், அது நான் உன் மேல இருந்த கோவத்துல நான் பண்ணிட்டேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்றத சொல்றான். இப்ப இவங்க 2 பேரும் எப்படியோ ஒன்னாவும் சேர்ந்துடுறாங்க.